இது வீடா இல்ல குப்பை காடா? 10 வருஷம் குப்பைய போடாம அந்த வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா, அந்த வீடு என்னத்துக்கு ஆகும்? இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாரி தான், கோவையில ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். கோவையில ஒரு பிரைவேட் அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு அம்மாவும், பொண்ணும் வந்து தங்கி இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்புட்னா, 10 வருஷம் கிட்டத்தட்ட வீட்ட விட்டு வெளிய வராம, வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கங்க. இதுல இவங்க பண்ண மோசமான விஷயம் என்னன்னா, 10 வருஷம் வந்து இவங்களோட வீட்ல குப்பைகள் வந்து சேரும் பார்த்தீங்களா? அந்த குப்பைய கொஞ்சம் கூட வீட்ட விட்டு வெளிய அகற்றாம, எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டே வந்திருக்காங்க. இது ஒரு கட்டத்தில என்ன ஆயிருக்கு அப்புட்னா, 4 1/2 டன்னு வரைக்கும் இவங்க குப்பைய வந்து சேர்த்து வச்சிருக்காங்கங்க. இந்த ஒரு விஷயம் எப்படி வந்து வெளிய தெரிஞ்சிருக்குன்னா, இவங்க அக்கம் பக்கத்தில உள்ளவங்களுக்கு வந்து திடீர்னு பயங்கரமா ஒரு பேட் ஸ்மெல் வந்து வந்திருக்கு. எங்க இருந்துடா இந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சு வந்து போயிருக்காங்க. அந்த மாரி போம்போது தான் இவங்களோட வீட்லேருந்து இந்த ஸ்மெல் வந்திருக்கு. அப்பதான் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது, அது வீடு மாரியே இல்லங்க. குப்பை கிடங்க விட மோசமா வந்து இருந்திருக்கு. அந்த அளவுக்கு எங்க பார்த்தாலும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஃபுட் கவர்ஸு, அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே வந்து எலி ஓடுறது, கரையான் ஓடுறதுன்னு சொல்லி, வீடே ரொம்ப மோசமான நிலைமையில வந்து இருந்திருக்கு. இத வந்து பார்த்தோனே உடனே அங்க உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்புட்னா, கோவை மாநகராட்சிக்கு வந்து கால் பண்ணி, இத உடனடியா வந்து அகற்றணும். இந்த ஒரு வீடு இப்படியே இருந்துச்சு அப்புட்னா, எங்களோட நிலைமை ரொம்ப மோசமா வந்து போயிரும். இதனால சுகாதாரக்கேடு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு நியூஸ் வந்து ஊடகங்கள் எல்லாத்துலயுமே வெளிய வர வந்து தொடங்கியிருக்குங்க. இந்த ஒரு விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது, அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்க அப்புட்னா, இந்த வீட்ல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்க அவங்க அம்மாவுக்கும், பொண்ணுக்கும் மனநலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதனால தான் அவங்க இந்த மாரி விஷயங்கள வந்து பண்ணியிருக்காங்களோன்னு சொல்லி, இது மாரி ஒரு விமர்சனத்த வந்து முன்வைக்கிறாங்க. இதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்க அப்புட்னா, அந்த பொண்ணோட அப்பா வந்து இறந்து ரொம்ப வருஷங்கள் வந்து ஆச்சாம். அவர் இருக்க வரைக்கும் அவர தான் வீட்டோட குப்பைகள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு போய் போடுவாராம். வெளிய பார்க்குற வேலைகள் எல்லாத்தையுமே அவர தான் வந்து பண்ணுவார் போல. ஆனா இவங்க 2 பேர் வந்து வீட்ட விட்டு அப்ப இருந்தே வெளிய போமாட்டாங்க போல. திடுதிப்புன்னு அவங்க அப்பா வந்து இறந்த உடனே, அந்த பொண்ணுக்கும் சரி, அவங்க அம்மாவுக்கும் சரி என்ன பண்றது அப்டின்னே வந்து தெரியலையாம். அதனால ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாயிட்டாங்க போல. இதனால இந்த ஒரு குப்பைய எங்க போடுறது, என்ன அப்டின்னு தெரியாம வீட்டுக்குள்ளேயே சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சாப்பாட்டுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னு தானே வந்து கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்புட்னா, ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணியே வந்து சாப்ட்டுருக்காங்க. பால் முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் ஆன்லைன்லயே வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வெளிய கடைக்கு கூட எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளே 10 வருஷம் இருந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாரும் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஃபுட் வாங்கி சாப்பிட தெரியுது. அந்த ஒரு குப்பைய வெளிய போடணும்னு தெரியலையா? என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே! இப்பலாம் நம்ம குப்பைய வந்து வெளிய எடுத்துட்டு போ வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம வீட்டு முன்னாடியே வந்து எடுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது, உங்களோட குப்பைய சேகரிச்சு வெளிய வச்சாலே வந்து போதும். ஆனா அந்த மாரி வந்து வைக்காம, கொஞ்சம் கூட அவேர்னஸ் இல்லாம, இப்படி குப்பைய இவ்ளோ தூரம் சேர்த்து வச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்களே! என்னப்பா உங்களுக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு, இது மாரி விமர்சனங்கள வந்து முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே வீடியோல அந்த வீட்ட பார்க்கும்போதே, எப்படி இந்த வீட்ல 10 வருஷம் இருக்காங்க அப்படின்றதே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்குங்க. ஏன்னா அந்த வீட்ல அங்கங்க குப்பைகள் வந்து அப்படியே வந்து கொட்டி கிடக்கு. இது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல ஒரு பக்கம் தண்ணி வந்து ஒழுகிக்கிட்டு இருக்கு. பைப்ல ஒரு பக்கம் தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு மோசமான சுகாதாரமற்ற இடத்துல தான் வந்து அவங்க இவ்ளோ நாளா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு விஷயத்துல கோவை மாநகராட்சி வந்து சரியான ஒரு நடவடிக்கைய வந்து எடுத்து, அந்த வீட்ட வந்து அப்புறப்படுத்தணும். குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றி, அந்த ஒரு வீட வந்து சுகாதாரமான வீடா வந்து மாத்தணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த வீட்ட கிளீன் பண்றது மட்டும் பத்தாதுங்க. அந்த ஒரு வீட்ல இவ்ளோ நாள் வந்து அந்த அம்மாவும், பொண்ணும் இருந்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட மனநலம் ரொம்ப பாதிப்ப வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் குடுத்து, அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வ வந்து குடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.